வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கதை மிஸ்ட்ரி கலந்த ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன இந்த கதையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோயின் ஒரு ஃபாரன்சிக்ல வேலை பார்க்கறாங்க. திடீர்னு ஒரு கொலை ஒண்ணு நடக்குது. அந்த கொலையை டிஎஸ்பி இவங்க கையில கொடுக்க அந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. இறந்த நபர் ஒரு புதக்குழியில விழுந்ததா சொல்லி தான் தகவல் கிடைச்சிருக்குது. அந்த பள்ளத்தை நோண்டி பார்க்கும்போது அதுல ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. ஸோ இறந்த நபரோட எலும்பு கூடு நினைச்சு ஃபாரன்சிக்ல செக் பண்ணும்போது தான் அந்த எலும்பு கூடு 100 வருஷத்துக்கு பழமை வாய்ந்ததா இருக்குதுன்னு சொல்லி ஃபாரன்சிக்ல சொல்றாங்க. அப்ப பதுக்குழியில விழுந்த அந்த நபர் எங்க போனாரு, என்ன ஆனாருங்கிறது தெரியல. இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்க, இன்னொரு ட்விஸ்ட்ல கிடைச்சிருக்கிற அந்த எலும்பு கூட ஒரு பெண்ணோடது. இப்படி ரெண்டாவது ட்விஸ்ட் இருக்க, மூணாவது ட்விஸ்ட்ல கிடைச்சிருக்கிற அந்த எலும்பு கூட நம்ம ஹீரோயின் டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. கொலை நடக்கிற அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்டும் நம்ம ஹீரோயின் செக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஃபாரன்சிக்ல, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. சோ இப்படி அடுத்தடுத்து காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் ஹீரோயினுக்கு ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் அன்னைக்கு காட்டுக்குள்ள இல்ல, வெளியே இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த கொலைக்கு நம்ம ஹீரோயினுக்கு என்ன சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தலை சுத்த வச்சிருக்கிற ஒரு படம் தான் நீனா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான படத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. அந்த காட்டு பகுதியில ஒரு ஜீப் வர்றத காமிச்சுக்கிட்டு இருக்க, அந்த ஜீப்ல இருந்து ஒரு வெள்ளைக்காரன் கீழே இறங்கி வரான். இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். எதையோ தேடிதான் அங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிறத அவன் பாக்குறான். பயந்து போறான். பயத்துல இந்த பக்கம் திரும்ப அவனை ஏதோ அடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போகுது. என்ன விட்டுடுன்னு கதறல் சத்தம் மட்டும் கேக்குது. அவன் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்திருக்கிறான். ஆனா அந்த உருவத்தை நமக்கு இங்க காமிக்கல. கொண்டு போய் ஒரு பள்ளத்துல வீசுது அவனை. அப்படியே அந்த பள்ளம் ஒரு பொதுக்குழி மாதிரி இருக்குது. அந்த பொதுக்குழியில அவன் முழுகி இறந்து போகிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. பேரு திவ்யா. இங்க ஃபாரன்சிக்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கூப்பிடுறாங்க ஹையர் ஆபீசர்ஸ். அப்ப கூப்பிட்ட உடனே டிஎஸ்பி இந்த மாதிரி ஒரு கேஸ் உங்க கையில கொடுக்குறாங்க, அவரை போயிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அடுத்த நிமிஷம் இங்க வராங்க. இப்ப அங்க இருக்கிற டிஎஸ்பி நம்ம ஹீரோயின் கிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க. நேத்து ஃபாரஸ்ட் பகுதியில ஒரு ஃபாரினர்ஸ் சுத்தி பார்க்கலாம் சொல்லி வந்திருந்தாரு. அவரை யாரோ கொடூரமான முறையில கொலை பண்ணி இருக்காங்க. அவரோட ரத்தம், அவரோட ஜீப், ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த பிளட் சாம்பிளை வச்சு செக் பண்ணும்போது இறந்து போன நபரு ஒரு ஃபாரினர்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. அவனா அவரோட டெட் பாடியை கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு புதக்குழியில விழுந்திருக்கிறாரு போல. அவரை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. சோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க இன்னும் தரவா செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஎஸ்பி சொல்லி இருக்காரு. சரின்னு நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கிறாரு. அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிறதையும் டிஎஸ்பி சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ஃபாரஸ்ட் வாட்சரை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வர விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் அழகா பார்த்தா அந்த பொண்ணை காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் வாட்சர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே இடத்துல கூட இன்னும் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. எஸ்ஐக்கு இந்த பொண்ணை பிடிச்சு போகுது. இந்த எஸ்ஐக்கும் இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் ஆகவே ஆகாது. எலியும் பூனையுமா இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு வந்த உடனே நம்ம ஃபாரஸ்ட் வாட்சரை கேக்குது, அந்த கொலை நடந்த இடத்த என்கிட்ட காமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா, சரி வாங்க போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு வந்திருக்கிறது கார்ல. ஆனா நம்ம வாட்சர் இருக்காரு இல்லையா, அவர் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ கிட்ட இருந்து கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு எக்ஸலை எடுத்துட்டு இந்த பக்கத்துல கூட்டிட்டு வராரு. இந்த இடத்துல தான் அவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை காமிக்கும் போது ஏதோ ஒரு புதக்குழி இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. இந்த மண்ணு கொஞ்சம் லூஸா இருக்கிறதே இந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு. அதே இடத்துல அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் என்ன பண்றாருன்னா, ஒரு மரம் ஒண்ணு குறுக்க இடைஞ்சலா இருக்க, அப்படியே அந்த மரத்தை கையால ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு. மரம் அப்படியே கிளையோட போயிட்டு துண்டா உடஞ்சு விழும். என்னடா இவர் இவ்வளவு பவர்சாலியா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படி கிடையாது. இந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான மரம் இது. இந்த மரத்தை அப்படியே கையால டச் பண்ணாலே மரம் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு வித்தியாசமான மரம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபாரஸ்ட் வாட்சர் சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்தை செக் பண்றாரு. இந்த மண்ணு கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. சோ இதை நோண்டறதுக்கு ஜேசிபி வேண்டாம். ஜேசிபி வச்சு நோண்டா தடயம் ஏதாவது கிடைக்காம போயிடும். நாளைக்கு காலையில ஊர் மக்களை கூப்பிட்டு வந்து நோண்ட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. சரின்னு இப்ப அங்க இருக்கிற ஒரு மியூசியம் இருக்கு. அந்த மியூசியம் போயிட்டு சுத்தி பார்க்கலாம்னு பாக்குறாங்க. அங்க ஒரு பெருசா ஒரு ட்ரம் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ட்ரம் சாதாரணமா திறக்க முடியல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திறக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிறது முள்ளா இருக்குது. அந்த காலத்துல இதுக்குள்ள போட்டு கொடூரமான முறையில தண்டனை கொடுக்கறதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில தோன்றதுக்காக ஆட்கள் எல்லாம் வந்தாச்சு. இப்ப தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தோண்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கிறதா சொல்லி அங்க இருக்கிற ஊர் மக்கள் சொல்ல, இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் செக் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு எலும்பு கூடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எலும்பு கூட இப்ப தோண்டி எடுத்தாச்சு, ஃபாரன்சிக்கு அனுப்பி இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற டிஎஸ்பி கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அது ஒரு புதக்குழி. அந்த புதக்குழியில அவர் விழுந்ததால தான் இறந்து போயிட்டாரு. அவரை யாரும் கொலை பண்ணல
அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக்ல அந்த டிஎன்ஏ சாம்பிள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்குது. அந்த இறந்து போன எலும்பு கூட போலீஸ்காரங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபாரினர்ஸ் கிடையாது, அது ஒரு ஆணோட சடலமும் கிடையாது, அது ஒரு பெண்ணோட சடலம். அந்த பெண்ணோட சடலம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே புதைக்கப்பட்ட பழமை வாய்ந்த ஒரு எலும்பு கூடு அப்படிங்கறதையும் இங்க ஃபாரினர்ஸ் சொல்றாரு. அந்த எலும்பு கூடு யாரோடது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக சில டிஜிட்டல் முறையில அந்த எலும்பு கூடுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் டைம்ல கட் பண்ணா டிஎஸ்பியோட வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபாரஸ்ட் வாட்சர் பாத்துட்டு போலாம்னு சொல்லி வந்திருப்பாரு. அப்படி ஒரு பொண்ணு அந்த பக்கம் போறத பாக்குறாங்க. அந்த பொண்ணு யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் திவ்யாவா இருக்கிறா. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா போட்டுக்கிட்டு போறா. என்னடா டிஎஸ்பி ஒருவேளை கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி இந்த ஆளு பின்னாடியே போயிட்டு டிஎஸ்பி கதவை தட்டுறாரு. கதவை தட்டின உடனே டிஎஸ்பி தான் கதவை திறக்க வாட்சர் உள்ள போறாரு. என்னையா திவ்யா ஏதாவது கரெக்ட் பண்ணிட்டீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. அது திவ்யாவா ஒண்ணு இல்லடான்னு சொல்லும் போது பவர் அங்க ஆஃப் ஆகுது. லைட் எடுத்து அடிக்கும் போது திவ்யாவோட முகம் அங்க தெரியுது. உருவமே வேற மாதிரி இருக்குது. அப்படியே நகை ஜெல்ஸ் அது இதுன்னு போட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து போயிட்டு வீட்டுல இருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க. அந்த காலத்து ராணி மாதிரி உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இவனோட எக்ஸல் எடுத்து 2 பேரும் கிளம்பலான்னு பார்க்கும்போது திரும்ப எக்ஸல் கிட்ட வந்து நிக்கிறாங்க. இறங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்ட இவங்க 2 பேருக்குமே ஒன்னும் புரியல. அப்போ அந்த புதக்குழி இருந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்க வாங்க, அங்க போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புதக்குழிக்கு போறாங்க. அந்த புதக்குழியை பார்த்த உடனே இங்க இருக்கிற நம்ம திவ்யா அழுதுகிட்டே அந்த புதக்குழியுள்ள இறங்குறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி நிக்கிறது தெரியுது. பின்னாடி நிக்கும் போதுதான் அதே இடத்துல அந்த டிஎஸ்பி அப்படியே தள்ளி விட்டு ஒரு பெரிய அன்பு ஒண்ணு இருக்குது, ஈட்டி மாதிரி இருக்குது. அந்த ஈட்டி எடுத்து அவனை நோக்கி வேகமா விடுறாங்க. அவன் அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்க அவனோட நடு வயிற்றுல சொருகி அங்கவே கொடூரமான முறையில இறந்து போறான். இறந்து போன அந்த உடலை பார்த்து நம்ம திவ்யாவை சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, கையை தட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம வாட்சருக்கு கொலை நடுங்கி போயிருக்கிறான். அவனும் திவ்யா எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி கை தட்டுறான், டான்ஸ் ஆடுறான். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க அவகிட்ட போயிட்டு இங்க நடந்த விஷயத்த வெளியே எப்பதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் தலையை நான் எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டுறது மட்டும் இல்லாம என்ன டிராப் பண்ணு சொல்லிட்டு இவங்க மட்டும் எக்ஸல் உட்காந்துக்கிறாங்க. எக்ஸல் இவன் தள்ளிக்கிட்டு தான் போகணுமா, ஓட்டக்கூடாது. திடீர்னு ஒரு கட்டத்துல அந்த உருவம் மறைஞ்சு போக எங்க போனாங்க என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து இவன் பயந்து போய் கிளம்பி போறான். அடுத்தது இங்க ஃபாரன்சிக்ல அந்த லேப காமிக்கிறாங்க. லேப்ல கிடைச்ச அந்த எலும்பு கூடுக்கு டிஜிட்டல் முறையில உருவம் கொடுத்துருக்காங்க. அந்த உருவம் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் கட்டோட மேட்ச் ஆகுது. ஹீரோயினை கூப்பிட்டு இப்போ உட்கார வச்சிருக்காங்க. இது பாருங்க உங்களோட எலும்பு கூடோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன இது என்ன டிஜிட்டல் முறையில ஏதாவது வச்சு கிண்டல் கேலி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அந்த காலத்துல உங்களை மாதிரியே ஒருத்தவங்க வாழ்ந்திருக்கணும். சோ அப்படிப்பட்ட ஒரு நபரோட எலும்பு கூடு தான் இது. அவங்க இறந்து போனது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவங்களும் உங்களை மாதிரியே உருவத்தை கொண்டவங்க, அதனாலதான் இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது சொன்னவனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில டிஎஸ்பி போலீஸ்காரர் இறந்து போயிட்டாரு இல்லையா, அந்த இடத்துல ஃபாரன்சிக்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஈட்டி கிட்டத்தட்ட 40 to 50 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஈட்டி. சாதாரணமா அந்த ஈட்டிய ஒரு லேடிஸோ ஒரு ஜென்ஸோ கூட தூக்கி போடலாம். ஆனா ஜென்ஸ் போடணும்னா கொஞ்சம் பலசாலியா இருக்கணும். ஆனா லேடிஸ் போடணும்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதே ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு குடிகாரனை ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் நேத்து நடந்த கொலையை அவன் பார்த்திருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா இவன் ஃபாரஸ்ட் வாட்சர் கிட்ட கூப்பிட்டு நேத்து நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்மளே கொலை பண்ணிடுவாங்கிறது ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தெரியும். அதனால இவன் மொபைல் இருக்கிற விஷயத்தை பயன்படுத்தி அங்க இருக்கிற ஐஜி போலீஸ்காரங்க எல்லாம் விசாரிக்கும் போது கூட நம்ம ஃபாரஸ்ட் வாட்சர் என்ன சொல்றாருன்னா இது வேற யாராவது கொலை பண்ணிருக்காங்க, யார் அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற குடிகாரன் யாருன்னு தெரியலையா, நேத்து கூட டான்ஸ் ஆனீங்க, கொலை பண்ணீங்க, கை தட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் யாரையான்னு சொல்லி கேட்டா அவன் சும்மா குடிகார சார் உழல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைச்சிருக்கிற ஃபாரன்சிக் தகவலை வச்சு சீக்கிரமா கொலைகாரன் யார் அப்படிங்கறத கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அங்க இருக்கிற எஸ்ஐ கிட்டையும் ஐஜி இறந்து போனது ஒரு போலீஸ்காரரு, வெளியே தெரிஞ்சா இது நமக்கு அசிங்கம் தான், அதனால சீக்கிரமா கொலைகாரனை கண்டுபிடிங்க சொல்லிட்டு போறாரு. அதே இடத்துல ஒரு லேடியும் ஒரு பையனும் வராங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி. இறந்திருக்கிற அந்த டிஎஸ்பி இருக்கார் இல்லையா, அவரு தான் சொந்த அண்ணன் இவங்களுக்கு. சோ இறந்து போன அண்ணனை நினைச்சு கதறி அழுகுறாங்க. என் அண்ணனை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நாங்களே சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோம், அவனை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வெறியில ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கிற இறந்து போன அந்த இடத்துல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் கொலை பண்ணாங்க, கொலை பண்ணவனா நாங்க கண்டிப்பா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சத்தம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக்ல இருந்து கூப்பிட்டு நேத்து கிடைச்சது இல்லையா ஒரு கொலை, டிஎஸ்பியோட கொலையோட ரேகையில நம்ம ஹீரோயின் ரேகையோட ஒத்து போகுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அதிர்ந்து போறாங்க. அப்ப அந்த கொலையை நான் பண்ணு சொல்றீங்களா சொல்லி கேட்டா ஃபாரன்சிக் தகவல் படி அந்த கை ரேகை உங்களோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நேத்து இவங்க
டோல்கேட்டை கிராஸ் ஆன ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இவங்க நேத்து ஊருக்குள்ளேயே இல்ல. இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரியுது. அப்படின்னா இந்த கொலையை ஒருவேளை ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க சொல்லி அங்க இருக்கிற எஸ்ஐக்கு சந்தேகம். ஆனா தகவல் கிடைச்சதுபடி சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோயின் வெளியே இருக்கிறாங்க. ஆனா கைரக ஒத்து போகுதே, அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம புதிரா இருக்குது. சோ அங்க இடத்துல இந்த விஷயமும் இறந்து போன டிஎஸ்பி அவங்களோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிருக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இன்னொரு சைடுல அந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கக்கூடிய வாட்சரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அந்த குடியாரனும் பின்னாடி இருக்கிறான். வாட்சருக்கு பயம், திரும்ப வந்து நம்மள கொண்டுடுவாள அப்படிங்கிற பயத்துல அவன் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோயின் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்தது போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஃபாரஸ்ட் வாட்சரும் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லலாம் சொல்லி வருவாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் வந்ததால பயத்துல அவன் எதுவுமே சொல்லல. அந்த இடத்துக்கு இறந்து போன டிஎஸ்பியோட தம்பி தங்கச்சி வந்தவனே அவங்க கொலை பண்ணது இந்த பொண்ணு தானே, ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அங்க சண்டையே நடக்குது. அப்ப சண்டை நடக்கும்போது போலீஸ்காரர் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு வெளியேறதா, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது, அந்த கொலையை வேற யாரோ பண்ணி இந்த பொண்ணோட தலையில கட்டி இருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம், விசாரிச்சுட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் இறந்து போன டிஎஸ்பியோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவளுகளை மயங்க போறான். வீட்டுல இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு எங்க அண்ணனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் பிரச்சனை தான் இருக்கேன், என்னோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க, நானும் இந்த கேஸை விசாரிக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷம் நான் மியூசியம் போறேன்னு சொல்றாங்க. அதே இடத்துக்கு ஹீரோயின் நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட போறாங்க. இது எல்லாத்தையும் ஃபாரஸ்ட் வாட்சர் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த மியூசியம் உள்ள போனவனே யாருமே இல்லாத நேரமா பார்த்து அந்த பையனை போட்டு நம்ம ஹீரோயின் அடிக்கிறாங்க. உருவமே இப்ப பழைய மாதிரி தோற்றத்துக்கு மாறுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம வாட்சருக்கு கொலை அடங்கி போய் அதை வீடியோவே எடுக்கிறான். ஆனா வீடியோவில் கீழே விழுகிற அந்த பையனோட உருவம் மட்டும்தான் தெரியுது. நிக்கிற நம்ம ஹீரோயினோட உருவம் தெரியல. அவனை ஒரு வழியா அடிச்சு அங்கவே ஒரு ட்ரம் ஒன்று இருந்தது இல்லையா, அதை ஒரு ஆளு திறக்க முடியாது, அதை அசால்ட்டா திறந்து அதுக்குள்ள இவனை போட்டு மூடி அதே இடத்துல கொலை பண்றாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் கை தட்டி சிரிக்கிறாங்க. வாட்சராங்க நிக்கிறத பார்த்த நம்ம ஹீரோயின் அவனையும் உள்ள வர சொல்றாங்க. அவனையும் இந்த மாதிரி கை தட்டுறது சிரிக்கிறதுன்னு இப்ப ரெண்டாவது கொலையும் முடிஞ்சு போச்சு. ஐஜிக்கு இன்னும் 2 பிரஷர் அதிகமாகுது. இப்படி அடுத்தடுத்து கொலை நடந்துகிட்டே இருக்குது. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இறந்து போன அந்த டிஎஸ்பி அவனோட சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வந்துடுறான். அப்புறம் அங்க இருக்கிற ஐஜி எல்லாம் சமாதானப்படுத்தி தடுத்து விடுறாங்க. அடுத்த நாள் நைட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோயினோட தம்பி ஒருத்தர் இருக்கிறான். அவன் தம்பி முன்னாடி நம்ம ஹீரோயின் வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த பழைய உருவத்துக்கு வராங்க. அதை பார்த்து அவன் பயந்து போக அவனை புரட்டி புரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்குது. அவன் பயத்துல கத்திக்கிட்டு இருக்க. அதே இடத்துல நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயினுக்கு முன்னாடி இருக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்கிற அந்த உருவத்தை இப்ப முதல் தடவையா பாக்குறாங்க. நம்மள மாதிரியே இருக்கிற யார் எதுன்னு சொல்லி பார்த்து பயப்படுறாங்க. நீங்க யாரு, என் தம்பி எதுக்காக கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பண்ண துரோகத்துக்கு இவங்கள கொலை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக பண்ற, ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ பண்றது எல்லாமே என்னோட வாழ்க்கையை பாழாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மியூசியம்க்கு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. உனக்கு என்ன நடந்ததுங்கிற சொல்லுன்னு சொல்லும் போதுதான் அந்த மியூசியம்ல வச்சு நடக்கிற விஷயத்த ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது இப்ப நம்ம ஹீரோயின் கெட்டப்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மாதிரியே அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினோட மாமனார் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க கூட வேலை பார்க்கிற ஒரு அடியாளோட தங்கச்சிய 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. அவங்க என்னதான் தான் கூட இருக்கிறவனோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவனுங்க இருக்கிற அந்த தங்கச்சியோட அண்ணங்காரனுங்க ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. முதல் அண்ணங்காரன் தான் மன்னருக்கு எல்லாமே இருப்பாரு, ஆனாலும் அடிமைத்தனமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் மன்னரை 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட தங்கச்சிக்காரிக்கு பிடிக்கல. அண்ணனுங்க 3 பேரும் இன்னும் அடிமைத்தனமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம மன்னரை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை மாறும்னு பார்த்தா இது வரைக்கும் மாறல. அதனால திடீர்னு ஒரு டைம் மன்னர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கலாம், ஆனா அது சும்மா கொடுக்க முடியாது, என் தம்பிகளோட போர் புரியுங்க, ஒரு சண்டை போடுங்க, யுத்தம் செய்யுங்க, அந்த யுத்தத்துல நீங்க ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு சில பொறுப்புகளை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னதால அந்த யுத்தத்துக்கு இவங்க 3 பேரும் தயாராகிறாங்க. தங்கச்சிக்காரிக்கு சந்தோஷம், இந்த யுத்தத்துல தான் அண்ணனுக்கு ஜெயிக்கணும், ஜெயிச்சா நம்மளோட வாழ்க்கையே மாறிடும், எத்தனை நாள் நம்ம அடிப்பத்தனமா இருந்திருப்போம், இது எல்லாத்தையும் மாற போகுது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல இருக்க மன்னருக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருப்பான். அவன் கொஞ்சம் பலசாலியா தான் இருப்பான், எல்லா வித்துகளும் தெரிஞ்சாலு. அவனை தான் நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணாங்க. அவங்களும் மாடியில நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்திலேயே மன்னரை 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணும் மாடியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும். இங்க யுத்தம் செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்க யுத்தத்துல ஹீரோவை தோக்கடிக்க அவனுக்கு 3 பேரும் எவ்வளவு முயற்சி பண்ணுவானுங்க. அதான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட. ஆனாலும் தோக்கடிக்க முடியல. அந்த போர்ல நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினோட புருஷன் ஜெயிச்சிட்டாரு. அவங்க 3 பேரும்
தோத்துட்டாங்க. கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை இவங்க பார்க்கும்போது மூணாதாரமா கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு தான் அண்ணனுக்கு தோத்துத இவளுக்கு சந்தோஷம், சொத்து எதுவும் போக கூடாதுன்னு நினைக்கிறா போல, பதவி எதுவும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா போல, இவ்வளவு வஞ்சனம் பிடிச்சவ அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் தோடிடுச்சு. ஆனா ஹீரோயின் இவங்களை எல்லாருமே என்கரேஜ் பண்ற மாதிரி தான் கையை தட்டி இருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க சண்டையை. சோ இதுக்காக இவங்க இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அதனால இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க அழுதுகிட்டு இருக்கும் போது எதுக்காக இப்படி கோழ மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க, எது பண்ணாலும் ஒரு பிளான் பண்ணி பண்ணணும், இப்ப என்ன ஆயிடுச்சு ஒன்னும் ஆகல, நான் சொல்ற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குடும்பத்தையே அழிக்கணுங்கிற மாதிரி ஒரு பிளான ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பிளான படி ஒரு தடவை மன்னர் வெளியூர் போயிட்டு மாட்டு வண்டியில வந்துகிட்டே இருப்பாரு முதல் மனைவியோட. அப்ப 3வது மனைவி என்ன பண்றாங்கன்னா தன் அண்ணன்களை 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு சில அடியாளுகளை கூப்பிட்டு வந்து அங்க இருக்கிற மன்னரை கொலை பண்ணி அவங்க மனைவியுமே கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு அந்த நகையை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. ஊருக்குள்ள தான் புருஷன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரி 3ஆவதா கல்யாணம் பண்ணால இருக்கிற எல்லா சொத்தும் அவளுக்கு தான் வரணும். ஆனா சொத்து வரணும்னா மன்னரோட தம்பி இருக்கிறான் இல்லையா அவனையும் கொலை பண்ணணும், அவ பொண்டாட்டியும் கொலை பண்ணணும். அப்படி 2 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டா இருக்கிற ஒட்டுமொத்த சொத்து நமக்கு தான், நம்ம சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள முடிவு பண்ணி திரும்பவும் நம்ம ஹீரோ ஹீரோயினா 2 பேருமே அடியாளுங்களை வச்சு கடத்திட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வைக்கிறாங்க. என்னென்னலாம் ஆட்டம் போட்டீங்க, உங்களை என்ன பண்ற மாதிரின்னு இருக்கிற எல்லா நகைகளையும் புடுங்கிக்கிறாங்க. புடுங்கின மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஹீரோவை அடிச்சு அவன் கண்ணுல சூடு போட்டு வைக்கிறாங்க. கண்ணு தெரியாம வழியில கதறான். இத பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவனை விட்டுடுங்க சொல்லி எவ்வளவு தூரம் கெஞ்சு பாத்துட்டாங்க. ஆனா விடுற மாதிரி தெரியல. போதாத குறைக்கு ஒரு வெள்ளக்காரன் அந்த தடவை சுத்தி பாக்குறதுக்காக வந்திருப்பான். எங்க நாட்டுல இருக்கிற பொண்ணுங்களை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி ஹீரோயின் கூட அவனை ரிலேஷன்ஷிப்ல விட்டுருப்பாங்க. அவனும் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு போயிட்டான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ இந்த பக்கம் சரிஞ்சு போயிட்டாரு, கண்ணு தெரியாம பாவம். இந்த பக்கத்துல ஹீரோயின் மயங்கி கிடக்குறாங்க. போதாத குறைக்கு அங்க வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரனை நீயும் போயிட்டு அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து அனுப்பிச்சு விடுறான். ஆனா அவன் கொஞ்சம் நல்லவன். உங்களை இந்த மாதிரி பண்ண சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கான தைரியமோ அதுக்கான மனமோ என்கிட்ட கிடையாதுமா, உங்களை நான் அவுத்து விடுறேன், நீங்க போயிட்டு தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவு கையுமே ஹீரோயின் கையுமே அவுத்து விடுறாரு. ஹீரோக்கு கண்ணு தெரியல, இருந்தாலும் ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு ஒரு மாட்டு வண்டியில பதுங்கி அங்க இருந்து மாட்டு வண்டி மட்டும் தனியா போய்கிட்டு இருக்குது. ஆனா இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கு, ஒரு வேலைக்காரன் பாத்துருக்கான். அவன் போயிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்ல அந்த அண்ணன் தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து தங்கச்சிக்காரை வந்து அவுத்து விட்டு அந்த வேலைக்காரனு கொலை பண்ணிட்டாங்க. ஹீரோ இருக்கிறான் இல்லையா அவனையுமே அந்த முள்ளு மாதிரி இருக்கிற அந்த பெட்டியில தூக்கி போட்டு அடிச்சு அந்த பெட்டி எடுத்துட்டு போய் மலை மேல இருந்து உருட்டி விட்டு சாகடிக்கிறாங்க. ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொதக்குழியில தள்ளி விடுறாங்க. இப்படி எல்லாரும் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு துடிதுடிச்சு அதே இடத்துல இறந்து போகிறான். இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக இப்ப ஏன் பழி வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அன்னைய காலகட்டத்தில் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாமே மறுபிறவி எடுத்து இங்க இருந்திருக்கிறாங்க. அந்த டிஎஸ்பி தான் அந்த ஜென்மத்துல இருந்த மூத்த அண்ணனா இருந்திருப்பான். அவங்களுக்கு கூட பிறந்த 2 தங்கச்சிங்க, ஒரு அண்ணன் தங்கச்சிங்களா இருந்திருக்கும். அதுதான் டிஎஸ்பியோட தங்கச்சிங்களாவும் இப்ப இருந்திருக்கும். ஹீரோயின் நம்ம இறந்து போன ராணி மாதிரி இருந்திருப்பாங்க. இப்படி அந்த காலத்துல எனக்கு துரோகம் பண்ணவங்கள பழி வாங்க இந்த காலத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கறத இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்களை கூப்பிட்டு இது பாருங்க, அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது, அவங்கள நீங்க அப்ப பழி வாங்குனீங்க, இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது யாரு என்னன்றது ஒண்ணுமே தெரியாது, நீங்க பழி வாங்குறது ஒரு அப்பாவி மக்களை, சோ இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி என்னெல்லாம் இப்ப கிடையாது, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கெஞ்சனால உருவத்துல இருக்கிற இந்த பொண்ணை சொல்லிட்டா மறுபிறவில இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பழி வாங்குற அந்த எண்ணத்தை விட்டுட்டு திரும்பவும் இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொதக்குழியில இருக்கிற பழத்துல இறங்கும்போது கூட அதே பேரால அதே நபரால உனக்கு திரும்பவும் ஏதாவது ஒண்ணு நடக்கும், அப்ப உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அதே இடத்துல மாயமா மறைஞ்சு போறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க நின்னுட்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க இருக்கிற இறந்து போன டிஎஸ்பியோட தங்கச்சி கிட்டயும் அவங்க ரிலேட்டிவ் பையன்கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. ஹீரோயினோட தம்பி அங்கதான் இருக்கிறான். சோ இவங்கள்ட்ட எல்லாம் சொன்ன உடனே இனிமே உங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் வராது, நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற இறந்து போன டிஎஸ்பியோட தங்கச்சி ஒருத்தி உட்கார்ந்து இருக்கா, போன் பேசிக்கிட்டு இருக்கா. போன் பேசிட்டு வச்சு படுக்கலான்னு போவா, அவ கண்ணு எதிர்க்க நம்ம ஹீரோயின் பழைய மாதிரி பழி வாங்குற அதே கட்டப்புல வந்திருக்கிறத பார்த்து பயந்து போறாங்க. சோ வரமாட்ட சொன்னா இந்த கொலையெல்லாம் பண்றது அவதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பயந்து போக திரும்ப கண் திறந்து பார்த்தா அந்த உருவம் இப்ப இல்ல. சோ அங்க இருந்து பதறி அடிச்சுட்டு வராங்க. சொந்தக்கார பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அவ திரும்ப நம்மள பழி வாங்குவா, சும்மா சொல்லிட்டு போயிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட தம்பியை வர வைக்கிறாங்க. உங்க அக்கா சாதாரண ஆள கிடையாது, இவ்வளவு கொலைகளை பண்ணது அவதான், நம்மளையும் கொலை பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கொஞ்சம் உசுப்பேத்தி விடுறாங்க. உங்க அக்காவை நீயே கொன்னுடு, உனக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இவனும் ஒத்துக்கிறான். இவங்க 3 பேர் சேர்ந்து ஹீரோயினை போட்டு தள்ளுங்கிற பிளான் வந்துருச்சு. தூக்க மாத்திரை அதிகமா கலந்து பால்ல கலந்து கொடுத்தா இறந்துருவான்னு சொல்லி எடுத்துட்டு போறான். ஆனா தம்பிக்காரனுக்கு கொடுக்க மனசு இல்ல. தூங்கிட்டு இருக்கும் போது திரும்ப இவனுக்கு அதே உருவம் தெரியுற மாதிரி ஒரு கனவு ஒண்ணு வருது, கழுத்தை பிடிச்சு நெருக்கிற மாதிரி. இதுக்கு மேலே விட்டா கண்டிப்பா நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போறான்.
போறான். அக்காக்காரி பெட்ல தூங்கிட்டு இருக்கா. அப்படியே ஒரே சொருகும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது வெறும் தலைகாணிக்கு பின்னாடி கட்டில ஒளிஞ்சிருப்பா அக்காக்காரி. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட சொல்லி இருக்கிறேன், அது எல்லாமே பிரம்ம, நீங்க நினைச்சு அதனோட பிரம்ம தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதே தவிர நான் வரலடா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அக்காக்காரங்க எவ்வளவோ தம்பிக்காரங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப என்னதானே உனக்கு பிரச்சனை வான்னு சொல்லி இறந்து போன டிஎஸ்பியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்பல. இல்ல திரும்பவும் அந்த உருவம் எங்களுக்கு வருது, நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நான் இருக்கிறதான பிரச்சனை, நானே இறந்து போறேன், அதே புதக்குழியில விழுந்து இறந்து போறேன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரும் கூப்பிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே புதக்குழியில விழுந்து நான் இறக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி அங்க நிக்கிற நம்ம ஹீரோயின் மாதிரி உருவம், அந்த உருவம் கண்ணுக்கு தெரியுது. நான் சொன்னேன்ல இவங்க எல்லாம் மோசமானவங்க, சாக வேண்டியவங்க, இவங்களை என்னைக்கு திருத்த முடியாது, துரோகிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு மனசு மாறுது. இப்படி எந்த தப்புமே பண்ணாம நம்ம ஏன் சாகணும், அந்த ஜென்மத்திலும் இவங்க பாவம் பண்ணவங்க தான், இந்த ஜென்மத்திலும் பாவம் பண்ணவங்க தான், இவங்க தான் சாக வேண்டியவங்க, சாக கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனசு மாறுறாங்க. அப்படி நின்னுக்கிட்டு இருக்க திரும்பி ஒரு லுக் விடுவாங்க. இந்த 3 பேருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. ஏன்னா அவளோட கண்ணு, ஃபேஸ் கட்டு எல்லாமே அதே மாதிரி உருவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தை அப்படியே கையை தட்டோன்னு அந்த மரக்கிளையே உடஞ்சிடும். இவங்களோட பார்வைக்கு என்ன தெரியும், ஓ இவ்வளவு பேய் தான், சக்தி வாய்ந்தது, இவ்வளவு பெரிய மரத்தை தட்டோன்னு உடஞ்சிருக்குன்னா இவ கண்டிப்பா பேய் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஹீரோயின் இவங்களை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மரக்கலை படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீக்னஸ் மரம் இருக்கு இல்லையா, வாட்சர் சொல்லிருப்பாரு பாருங்க, அந்த மரம் தான் இங்க இருந்திருக்கும். சோ அதை பயன்படுத்தி இவங்களை பயன்படுத்தி தான் கொலை பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிருக்காங்க. ஹீரோயினை அடிக்கலான்னு ஒருத்தர் வருவான், ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே நவருவாங்க. ஒரு பெரிய குச்சி நெஞ்சில குத்தி ஒருத்தவன் இறந்து போவான். இன்னும் ஒருத்தவன தான் தம்பிக்காரன அப்படியே ஓடி வருவான். அவனோட ஒரு வழுக்கல் விட்டு ஆலமர விழுதுல கழுத்தை மாட்டிக்கும். அங்கவே தூக்குல தொங்கி இறந்து போவான். தான் தம்பியே இப்படி கண்ணெதிர்க்க ஆலமர விழுதுல மாட்டி இறந்து போறதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க. இருந்தாலும் அவன் எல்லாம் சாகக்கூடியவன் தான் நினைச்சு தைரியத்தை வர வச்சுக்கிறாங்க. 3வது ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா இல்லையா, அவளை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு அந்த புதக்குழியில தள்ளி விடுவாங்க. அதே புதக்குழியில ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் அவங்க அந்த காலத்துல எப்படி இறந்தாங்களோ துடிச்சு அதே மாதிரி இப்ப இறந்தாயிடுச்சு. இப்ப பழி வாங்கினவங்க, துரோகம் பண்ணவங்களை எல்லாத்தையும் திரும்ப பழி வாங்கியாச்சு. அடுத்தது திரும்ப அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வராங்க. பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஃபாரஸ்ட் வாட்சரை காணோம். என்னன்னு பார்த்தா இப்ப புதுசா வேற ஒருத்தர் வந்திருக்கிறாராம். அவரை இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அந்த காலத்துல ஹீரோயினுக்கு ஹஸ்பண்டா இருந்தார் இல்லையா, அவர் தான் இங்க மறுஜன்மம் எடுத்திருக்கிறாரு. சோ அப்படி இவங்களோட வாழ்க்கை இவரோட ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி படத்தோட கதையை முடிக்கிறாங்க. அந்த காலத்துல பழி வாங்கினத ஒரே காரணத்துக்காக இந்த காலத்துல திரும்பவும் பழி வாங்க வந்திருக்கிறாங்க. சோ இதுதான் படத்தோட கதை. சோ படம் அப்படியே இதோட முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.